தற்போது அமெரிக்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்று. ஜனாதிபதி டிரம்ப் ஏற்கனவே இந்தியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். ஆனால் இலங்கை, மாலைத்தீவு, பங்களாதேஷ் போன்ற சிறிய பொருளாதாரத்தை மையப்படுத்திய நாடுகள் இன்னமும் நிச்சயமற்ற தன்மையிலேயே உள்ளன. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு ஏற்கனவே திட்டங்களில் உள்ள இந்த நாடுகளுடன் சில இலக்குகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் நிதியம் கவனம் செலுத்துமா, அல்லது ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு வழங்கப்பட்ட நிதிகளில் பரிசீலனைகள் செய்யப்படுமா? நன்றி. எனவே இது குறித்து நான் என்ன கூற முடியுமெனில், அனைத்து திட்ட நாடுகளிலும் அனைத்து திட்ட சூழ்நிலைகளிலும் திட்டத்தின் போது நாம் மதிப்பாய்வுகளை மேற்கொண்டிருப்பதற்கான காரணம், மதிப்பாய்வில் ஒரு பின்னோக்கிய பகுதி உண்டு. அதாவது நாடு இலக்குகளை பூர்த்தி செய்துள்ளதா மற்றும் வாக்குறுதிகளுக்கு இணங்கியுள்ளதா என்பதை மதிப்பாய்வு செய்வதாகும். ஆனால் மற்ற பகுதியை முன்னோக்கிய பகுதி என நாங்கள் குறிப்பிடுவோம். உலக அளவில் பொருளாதாரத்தில் என்ன நடந்தது, அதன் போக்குகள் என்ன, எதிர்காலத்தில் அவற்றை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையே உண்மையில் பார்க்கின்றோம். எனவே வர்த்தக உறவுகளிலோ அல்லது வர்த்தக சூழலிலோ ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை அல்லது மாற்றங்கள் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு, இது திட்டத்தை பாதிக்கும் அளவுக்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தால் நிச்சயமாக அவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் அது ஒவ்வொரு திட்ட நாட்டிலும் உள்ள குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே செய்யப்படும். Tailored to the specific circumstances of every program country that we have.